நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதிநாராயணாய, சிவநாராயணாய, சித்தநாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நாராயணாய நாராயணாய தசநாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. பிரபஞ்ச நாராயணாய, சத்ய நாராயணாய, கல்கி நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய, சிவசித்த நாராயணாய. நமோ 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 நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. பகலவன் பார் நிலையதில் ஒரு நிலையது விழித்தெழும் அற்புத ஏற்றமிகு பிரம்ம முகூர்த்த காலை என்னும் நற்காலை பொழுது துவங்குகின்ற அருள் வேளையாய் சித்த தேவ கணங்கள் எல்லாம் தன் பணியை, தன் சூட்சம பணியிலிருந்து இயல்பு பணிதனை ஆற்ற துவங்கும் அற்புத அந்நாளிகை பொழுதென்னும் நற்காலை வேலையாய் துவங்கிய அருள் காலை என்னும் பிரபஞ்ச மகா அகத்திய சிவ சபையினுடைய அருட்காலை வேலையதில் ஏற்றமிகு உயர்நிலையாய் துவங்கிய நற்பூஜை கண்ட சபை துவங்கப்பட்ட காலம் முதல் சூட்சம நிலை கொண்டு நடந்தேறிய அற்புதமான அப்பூஜை நிலைகள் இயல்பு நிலைதனிலே ஆதி இறை சூட்சம நூலாக இறை சுவடியது பெற்ற காலம் முதல் இயல்பு நிலைதனில் நடந்தேறுகின்ற ஒவ்வொரு பூஜை நிலைதனிலும் துவங்குகின்ற அற்புத ஆற்றலது மைய தலமாக அமர்ந்த சபைதனிலே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் சித்தனி. ஓம் நமோ நாராயணாய. உயர்கோளம் உன்னத அருட்கோளம் உயர்வு நிலையாற்றும் உயர்வு நிலைப்பணியாற்றும் சிவக்கோளம் கொண்ட சபைதனை தன் கோலமாய் ஏற்று நின்ற சித்தனாய் சிவக்கோலம் ஏற்று நின்ற சித்தனுக்குள் அகத்தியம் பரவி நின்று அகத்தியத்தை அவன் பரப்புகின்ற நிலை கொண்டவனாய் அமர்ந்தவன் சபைதனிலே யாம் பரந்தாமன் வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. ஆதி இறை ஞானம் உயர் ஞானம் எது, உன்னத சிவ தத்துவ உண்மை ஞானம் எது என்று பறைசாற்றுகின்ற களி நிலையதை வேறறுக்கின்ற அற்புத ஞானம் எது என்று பறைசாற்றுகின்ற ஆதி இறை சூட்சம நூலாய் வலம் வரும் சித்தர் அருகாமையில் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய என்று கூறுகின்ற அற்புத ஆதி இறை சூட்சம நூலின் ஆசி நிலைகளுக்குள் இருக்கும் சித்த தேவ கணங்கள் எல்லாம் படையெடுத்து வந்து அமர்கின்ற சிவகூரை தலமதிலே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. ஏது கூற இயலும், எதுநிலை கூற இயலும், இவன் கூறா வார்த்தை எது என்று தேடிக்கொண்டிருக்கின்றனர் சித்தர்கள் வேத நூல்களில் என்று உரைக்க வந்தோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. உரைக்கின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் ஆதி இறை ஞானத்தை பரப்புகின்ற அற்புத ஆயுதங்களாக ஒவ்வொருவர் சரீரங்களிலும் நுழைந்து கொண்டிருக்கின்ற அற்புத வார்த்தைகள் எது என்று தேடிக்கொண்டிருக்கின்றனர் சித்தர்கள். தேடா நிலைதனிலே உள்ளுக்குள் வரமாக பெற்ற ஆதி இறை சூட்சம நூல் வழங்கிய வார்த்தைகளின் நடுவே யாம் மகாவிஷ்ணு வந்தமர். ஓம் நமோ நாராயணாய என்று அளப்பரிய ஆற்றல் தனை இப்பூவுலகில் பறைசாற்றுகின்ற நிலை கொண்டோர்கள் எண்ணிலடங்கா நிலை கொண்டோர்கள் நிலை பெற்றிருக்கின்றார்கள் பூவுலகில். அவ்வாறு காண்கின்ற அற்புத தலங்களினுடைய ஒட்டுமொத்த பேராற்றலை கிரகிக்கக்கூடிய அற்புத 11,000 யுக தவ நிலை கொண்ட சித்தன் அருகாமையில் அத்துணை சித்த தேவ ஆற்றலை எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்து வந்து அமர்ந்திருக்கின்றோம் மகாவிஷ்ணு சித்தனே. ஓம் நமோ நாராயணாய என்று ஒவ்வொரு கணங்களும்
ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் அற்புதமான ஆசி நிலைகளை தாரை வார்க்கக்கூடிய நற்தருணமாய் அவரவர்கள் தருணங்களை தேடிக்கொண்டிருக்கும் வேளையில் எம்மை அழைத்து வந்து அமர வைத்து அழகு பார்த்த அற்புத நைவேத்திய தவ பூஜைகள் நிறைவடைந்து சிவகூரை தலமதிலே ஒய்யாரமாய் எம்மை அமர வைத்து அழைத்த சித்தனே மகாவிஷ்ணு நல்லா ஓம் நமோ நாராயணாய. ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். உமக்கு அற்புத சத்யா நாராயண திருக்கோலமதை பரிசாக வழங்கிய சிவத்தின் சார்பாக உமக்கு நல்ல ஆசிகள். ஓம் நமோ நாராயணாய. உமக்கு நல்ல ஆசி, உமக்கு நித்திய ஆசி, பிரம்ம முகூர்த்த ஆசி வழங்குகின்ற ஆசி நிலைகளில் இருந்து இருவிழி திறக்கின்ற வேலைகளிலே உள்ளுக்குள் இருந்து பரவுகின்ற ஞான கனலை காண்கின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் அற்புதமாய் சத்திய நாராயண கோலத்தை தாங்கிய மகாவிஷ்ணு நல்ல ஆசிகள் வழங்கி. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய. சச்சங்க பெருவிழா நிகழ்வுகளிலே நிகழாத ஓர் நிகழ்வு சித்தனை காண்கின்ற அருள் கனல் விழிகள் திறக்கின்றன சீடர்களை பார்த்து. ஓம் நமோ நாராயணாய. ஆதி நாராயணாய. உரைக்கின்ற உரைகளுக்குள் இருக்கும் அற்புத உண்மை ஞான கீற்றுக்கள் அவரவர்களுடைய சரீரத்திற்குள் புகுந்திருக்கின்ற அற்புத வேளானது விழித்தெழுகின்ற அற்புத உரை ஞான கீற்றுக்களை ஒவ்வொன்றாய் தொகுத்தளித்த சித்தனே தொகுப்பாளன் நிலைதனிலிருந்து வழங்கியவன் வாழ்த்துகின்றோம் யாம். ஓம் நமோ நாராயணாய. சிவம் என்றால் எங்கு, சிவம் என்றால் எங்கு அமர முடியும், சிவம் என்ன பணி செய்ய முடியும், என்ன செய்து கொண்டிருக்க முடியும் என்கின்ற சூட்சமத்தை அமர்ந்து சபைதனில் இருந்து ஆற்றுகின்ற அற்புத பணியின் மூலமாக அச்சிவத்தை அடையாளம் காட்டுகின்ற அற்புத சிவமாய் உயர்ந்து நிற்கும் சிவமகா வாழை சித்தனே வாழ்த்துகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இந்நிலை ஒரு நிலைக்காகவே வழங்கப்பட்ட ஆதிரை சூட்சம நூல் என்று யாம் உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. சித்தனை வாழ்த்த, சித்தனை அற்புதமாக வளர்த்தெடுக்க வார்த்தெடுக்க வழங்கப்பட்ட ஆதிரை சூட்சம நூல் சிவபெருமான் மூலமாக வழங்கிய நூலை அகத்தியன் அவா சிவபெருமானுடைய இச்சையின் காரணமாக இகலோக நிலைதனில் இருக்கும் மாயத்தை வேறறுத்து இறைமயத்தை உலகில் பரப்புகின்ற அற்புத ஆற்றல்தனை தன்கரம் எடுத்து ஏற்று நடத்துகின்ற அகத்தியனை தாங்கிய சித்தனே உம்மை தாங்கிய அகத்தியன் நல்லாசி. ஓம் அகத்தீசாய நமக. நீ தாங்கும் அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். உன்னை தாங்கும் அகத்தியன் ஆசி. ஓம் அகத்தீசாய நமக. அகத்தியத்தை ஒவ்வொரு எழுத்துக்களின் வடிவமாக அவன் இலக்கணத்தை கண்ட இலக்கணமே ஆதிரை சூட்சம நூல் என்னும் இலக்கணத்திற்கு ஈடு இணையான வேத நூல் இகலோகத்தில் இல்லை என்று ஆர்ப்பரித்து கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. ஏனெனில் அற்புத ஒரு சித்து கிடைத்தவன், இறை சித்து கிடைக்க பெற்றவன், அதனை வைத்து இகலோகம் அதிலே தன்னுடைய சுயநல வாழ்வுதனை உயர்த்தி கொள்கின்ற அற்புதமான சுயநிலை இல்லாது, அந்நிலை இல்லாது அற்புதமான பேராற்றல் கொண்ட பரம நிலைதனை, பரந்தாம நிலைதனை, பரலோக நிலைதனை உலகிற்கு பறைசாற்றுகின்ற ஆற்றல் பெற்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் நமோ நாராயணாய. அகத்தியத்தின் தத்துவத்தை கண்டவன், அகத்தியம் எதுவென்று உணர்ந்தவன், அகத்தியத்தை உணர்ந்து அகத்தியத்திற்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்த ஆற்றலை தன்னகம் கிரகிக்கின்ற பேராற்றல் கொண்ட தவநிலை பெற்றவன் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகத்தீசாய. வாழ்த்துவதை தவிர சிவகூரை தலமதிலே சிவசபை ஆசானை வாழ்த்து வைத்த தவிர வேறு பணியில்லை என்று அமர்ந்திருக்கின்ற சித்தர்களின் நடுவே எம்மை தலைவனாய் அமர வைத்து அழகு பார்க்கின்ற சிவசபையினுடைய ஆசானே உம்மை 14 லோகங்களின் தலைவனாக வைத்து அழகு பார்ப்பதில் அகத்தியனுக்கு வியப்பென்ன என்று வினவுகின்றோம். அகத்தீசாய நமக. ஒரு மானிடனால் என்ன நிகழ்த்த இயலும், ஒரு மானிடன் என்ன நிகழ்த்த முடியும், மானிடன் இப்படிப்பட்ட காரியங்களை ஆற்ற முடியுமா என்கின்ற வினாக்களுக்கெல்லாம் ஒரு விடை. மானிடன் நினைத்தால் இறைவனாகலாம், இறைவனை மிஞ்சலாம், இறை ஆற்றலை உலகிற்குள் பறைசாற்றலாம் ஒவ்வொரு மானிட தேகத்திற்குள்ளும் என்கின்ற சூட்சமத்தை இயல்பு நிலையில் பரிசாக பெற்ற பரிசை சீடர்களுக்கு வழங்குபவனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது அது நூல், அது இறை, அது இறையின் வடிவம், இறையின் தன்மை, இறை கணல், அது இறை பஞ்சபூத நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகத்தீசாய நமக. ஒரு அகத்தியம் அண்டமாலும், ஒரு அகத்தியம் உன் பிண்டமாலும், ஈர் அகத்தியத்தை ஒன்றாக காட்கின்ற அற்புத நிலை பெற்ற ஒரு பெருமகா அகத்தியமாய் வாழும்
சித்தனே அவனே சிவமகா வாழை சித்தன் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்தியம் ஒன்றென்ற ஆற்றல் புரியும். 14 லோகங்களில் இருக்கும் அத்துணை அகத்திய பேராற்றல் பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் கிரகிக்கின்ற நிலை பெற்ற சபை எத்தகைய ஆற்றல் பெற்றது என்று யோகித்துக் கொள்ளுங்கள் பிரபஞ்சமே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆகையால் தான் இத்துணை ஆர்ப்பாட்ட ஆரவாரம் கொண்ட வார்த்தைகளும் ஆரவாரம் இல்லா ஞான சாட்டை அடி கொடுக்கின்ற வார்த்தைகளும் சித்தன் திருவாய் மொழியிலிருந்து எழும். அது எழுகின்ற பொழுது உள்ளுக்குள் களி விழும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வாறு களி விழிந்த பின் அவனுக்குள் இருக்கும் களி வீழ்ந்த பின் அவன் நிற்பது தர்மனாய் தர்மயுகமாய் வளம் வருபவன் செல்லும் இடமெல்லாம் தர்மம் குடிகொள்ளும் தர்மயுகமாக மாற்றம் எடுக்கும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. பணியைத்தான் சபையாற்றிக் கொண்டிருக்கின்ற சபை ஆசான் ஆற்றிக் கொண்டிருக்கிறான். சபை ஆசானுக்கு கிடைத்த பரிசு பெரும் பரிசு என்று சபை ஆசானை பரிசாக பெற்ற சீடர்கள் அவனை உண்மை பரிசென்று ஏற்றுக்கொள்கின்றவர்கள் பெற்ற பரிசு தர்மம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய தர்ம நிலைதனை தனக்குள் அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமாக வளம் வருகின்ற எம் சீடர்கள் ஒருவனும் ஒரு சீடன் கூட களிநிலையில் இல்லை என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அகத்தியன் சூளுரை வீண் போகுமா யுகமதிலே? நிச்சயமாக சிவமகா வாழை சித்த சபை நோக்கி சிவசபை ஆசான் என்னும் சிவமகா வாழை சித்தனை நோக்கி வந்து வணங்கி நிற்கின்ற சீடன் ஒவ்வொருவனும் ஒரு நிலையில் ஒரு காலகட்டத்தில் சிவமகா வாழை சித்தனாகத்தான் மாறி நிற்பான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதுவே தர்மயுகம் முழுவதுமாக முற்றிலும் பெறப்பட்ட யுகமாக அகத்தியன் யாம் கருதுவோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உனக்குள் யுகத்தை பார், உனக்குள் தர்மத்தை பார், மாற்றானை காணாது அவன் செயல் கண்டு நீ எத்தகைய சலனமும் சஞ்சலமும் கொள்ளாது நீ தனி ஒருவனாய் நடைபோடு சிவசபையோடு சிவசபை ஆசானோடு அகத்தியத்தோடு ஆதிகிரை சூட்சம நூலோடு இறை கணங்களோடு சிவகூரை தலத்தில் அமர்ந்து உரையாடுகின்ற இறை அவதார கணங்களோடு என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. உன்னை மட்டும் கண்டு உனக்குள் ஆசானை கண்டு ஆசானின் ஆற்றல் கண்டு வளம் வருகின்ற ஒரு சீடன் தான் உண்மையான சிவமகா வாழை சித்தனின் சீடன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய சீடனை உருவாக்குவதில் இருக்கக்கூடிய நிலைகள் எதுவென்று சித்தன் உரைத்தான். ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு மானிடனுக்குள் இருக்கின்ற களிநிலை, அக்களிநிலை வேற இருக்கின்ற தன்மை எவ்வாறெல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும் ஆசான் மூலமாக என்பதை உரைத்தான். இவ்வுரைக்கும் மேல் ஒரு ஞான உரை உண்டோ தேடுங்கள், இருந்தால் கொண்டு வாருங்கள், யாம் சேகரித்து வைத்துக் கொள்கின்றோம் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஞானம் என்றால் என்ன? உண்மையை கூறுவது ஞானம். உண்மையானவன் உரைப்பது ஞானம். உண்மையை உரைப்பது ஞானம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. வேத நூல்கள் வேண்டாம், வேத ஆகமங்கள் வேண்டாம், வேத விற்பனர்கள் வைத்திருக்கின்ற அத்தகைய இதிகாச புராண காவியங்களில் வருகின்ற கதாபாத்திர நிலைகள் வேண்டாம், எதுவும் தேவையில்லை. மனமது செம்மைப்படுகின்ற போது அற்புதமாய் ஆசானின் மூலமாக உன் மனம் செம்மைப்படுகின்ற போது மந்திரம் அனைத்தும் ஆசானுக்குள் அடக்கம். ஆசான் நாமமே திருமந்திரம் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. திரு கூறுகின்ற மந்திரம் இறைவன் உரைத்த மந்திரம் திருமந்திரம். திருவை நீ வாழ்த்தி உரைக்கின்ற மந்திரம் ஒவ்வொன்றும் இறைசபை ஆசான் மந்திரமே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. இறையை எங்கு சென்று காண முடியும்? இறைவனோடு உரையாட முடியுமா? இறைவனோடு அமர முடியுமா? இறைவனோடு உலாவர முடியுமா? ஒரு சகடையில் ஒன்றாக அமர்ந்து பயணம் செய்ய இயலுமோ? இறையோடு இறை சபையாம் பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபை வந்தால் சகடை இயக்குவது அகத்தியன், அமர்ந்திருப்பவன் சிவம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய. ஒவ்வொரு சித்தனும் சகடை இயக்குகின்றான். ஒன்றாக அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் உங்கள் வாழும் குருவிற்குள் ஒவ்வொரு இறையாற்றலும் அமர்ந்து பயணிப்பதை கண்டு அகமகிழ்வோடு சகடை என்பது சாலையில் செல்லவில்லை, ஆகாய மார்க்கமாக பறந்து செல்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. தடையில்லை, சிவசபைக்கு தடையில்லை, இறை சூட்சமன் நூலுக்கு தடையில்லை, சித்தனுக்கு தடையில்லை. சீடர்களாக வளம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு தடையில்லை சித்தன் மூலமாக என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தன் நதி மூலம் ரிஷி மூலம் காணாது.
சித்தனவன் பின்புலம் முன்புலம் பக்கபலம் காணாது சித்தனது இரு விழிகளை மட்டும் இறை விழிகளாக காணுங்கள். உங்கள் விழிகள் இறை விழிகளாக மாறவில்லை எனில் அகத்தியனிடம் வந்து மறுபடி சவால் விடுங்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. எதற்கு அகத்தியன் இங்கு மட்டும் அமர்ந்திருக்கின்றான் என்கின்ற சூட்சமத்தை சித்தன் உரைத்தான். இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வருவதுதான் தேர். இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வர வேண்டும், அதுதான் தேர். இயக்குபவன் சாமர்த்தியம் அல்ல, இயக்குபவன் சாமர்த்தியம் அல்ல, அது அத்தேருக்குரிய அமைப்பு என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தேருக்குரிய அமைப்பு அவ்வாறு அமைக்கப்படுகின்ற நிலை கொண்டவன் இருக்கின்றானே, அத்தேரினை அமைத்தவன் எவன்? சிவசபை என்னும் தேரினை அமைத்தவன் எவன்? அகத்தியனை தாங்கிய சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவசபை எத்தகைய நிலையிலும் எங்கும் தடுமாறிவிடக் கூடாது என்கின்ற அத்தகைய நிலை கொண்ட காரணத்தால் நிலையில்லா மாநிலர்களுக்குள் இருக்கின்ற களிகளை விரட்டுகின்ற பொழுது அவனுக்குள் இருந்து வருகின்ற சீற்று நிலைகள் யாவும் ஞான உபதேசங்கள், கீத உபசார நிலைகள் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் அகதீசாய நமக. ஒரு உரை கேட்டான் அர்ஜுனன், ஒரு உரை கேட்டான். அனைவரும் என் சொந்தங்கள், சகோதரர்கள், என் பேரன்கள், என் தாத்தா என்று கூறினான். உரைத்தான், நீ அழிப்பது உயிரை அல்ல அவன் உடலை என்று கூறினான். ஆகவே யாம் கூறுகின்றோம் அகத்தியன் உரைக்கின்றோம். சித்தனவன் மகாவிஷ்ணுவாக இருந்து உரைப்பது கீத உபசாரம் சீடர்களுக்கு. உங்களுக்குள் இருக்கும் ஆன்மாவை அவன் அழிக்கவில்லை, ஆன்மாவில் இருக்கின்ற இகலோக கரைகளை நீக்குகின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இகலோக கரைகள் சூட்சமமாய் விடுபடுகின்ற பொழுது நீர் சேர்கின்ற கரை சிவகூரை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புதமான நிலை கொண்ட ஞான உபதேச நிலைகளை, நிலை கொண்ட ஞான உபதேச நிலைகளை நிலை கொள்ளா மானிடனாக வலம் வருகின்ற உங்களுக்குள் புகுத்துகின்ற பொழுது மானிட உடல், அஸ்தூல உடல் அற்புதமாக சூட்சம உடலாக மாற்றம் பெற்று அவனோடு அத்துணை லோகங்களுக்கும் பயணிக்கின்ற ஆற்றல்களை பெறுகின்றனர் சீடர்கள் யாவரும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. பயணிக்கின்றார்கள். உங்களை இழந்து வாருங்கள், உங்களை கடந்து வாருங்கள். உள்ளுக்குள் கடந்து கடந்து பார்க்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் இறை தத்துவத்தை, ஞானத்தை உணர்ந்து அவனோடு அமர்கின்ற பொழுது கூறினான் ஒரு சீடன், கூறினான் அகத்தியனிடம், இங்கு என்ன நடைபெறுகின்றது? இன்றைய விழாதனிலே சிவகூரை தலமுதல் உள்ளுக்குள் நுழைகின்ற பொழுது வருகின்ற ஆற்றல் என்னை விட்டு எதுவோ பிரிந்து செல்கின்றது என்று அவ்வாறு பிரிந்து செல்கின்ற அற்புதமான சூட்சமத்தை உணர்கின்றவன் உண்மையான சீடன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலையாக ஆதி இறை சித்தன், ஆதி அவதார சித்தன் 11,000 யுக தவ ஆற்றலை எல்லாம் உலகிற்கு பரிசளித்த ராமானுஜனாக அமர்ந்து உணவுண்ட கோலத்தை அகத்தியன் கண்டு மகிழ்ந்தோம் என்று கூறுகின்றோம் யாம். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் ஒரு சேர உடனுக்குடன் ஒன்றாக வந்து அமர்ந்து உண்ணுகின்ற அற்புத குறுக்கு நெடுக்காக தன் நெற்றியில் அடையாளம் இடுகின்ற அற்புத சபையடாயம் சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அடையாளம் தேவையில்லை, உனக்கு அடையாளம் தேவையில்லை, நீயே அடையாளமாக மாறுகின்றாய் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய. சிவ அடையாளமாக, சித்த அடையாளமாக, ஞான அடையாளமாக, சிவமகா வாழை சித்த அடையாளமாக மாறி வருகின்ற சீடர்களே, வாழ்த்தி, உங்களை வாழ்த்தி, பிரபஞ்சத்தை வாழ்த்தி, சிவசபையை வாழ்த்தி, சிவமகா வாழை சித்தனை வாழ்த்தி, அவன் தேவியை வாழ்த்தி, அவன் புதல்விகளை வாழ்த்தி, அற்புத வாரிசுகளை, உங்களோடு பயணிக்கின்ற, உங்களை ஏற்று வருகின்ற அற்புத உறவாளர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஏற்றுக்கொள்கின்ற நிலை இருக்கின்றதே, ஒரு நிலையை ஏற்றுக்கொள்கின்ற நிலை ஒன்றுதான் உயர்வான நிலை. ஒரு நிலையை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை அடைகின்ற ஒவ்வொருவனும் நல் மாநிலனாக வலம் வருகின்றான் பிரபஞ்சத்தில். அவ்வாறு நல் மாநில நிலை கொண்டு வலம் வருபவன் நிச்சயமாக இவன் கூறியவாறு ஒரு இறை அவதார சித்தனோடுதான் பயணித்துக் கொண்டிருப்பான் என்று வாழ்த்தி நற்பூஜை கண்டவனே, தச நிலையோடு
ஏக நிலை இணைந்த அற்புத ஆற்றல் கொண்ட சிவகூரை தலமதிலே, சிவசபை தலமதிலே எம்மை அழைத்து நல்லாசி பெற்ற சித்தனே, அகத்தியத்தோடு இணைந்த அமர்ந்து கூறிய மகாவிஷ்ணுடைய ஆசியோடு அற்புதமாய் சிவமகா வாழை சித்தனும் சிவமும் சித்தர் தேவகணங்களும் அற்புதமாக வந்து கூறிய நல்லாசிகள் இவ்வாசிகளின் நிலை கொண்ட அற்புத ஆற்றல் பெற்ற ஆதி இறை சூட்சம நூலுக்குள் இருந்து ஒவ்வொரு ஆற்றலும் உம்மை வாழ்த்தி ஒவ்வொரு கணமாய் விடைபெற்று அகல்கின்றவரை இச்சீடன் அகத்தியனை தாங்கி அமர்ந்திருப்பான் என்று கூறுகின்றோம். கூறி மகிழ்ந்து விடைபெற்று அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஒராட்ட சங்குநாதம் ஒழிப்பீருங்க, பிறகு அதுக்கு பிறகு அகத்திய பெருமான கூறு. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. சிவநாராயணாய அகத்திய நாராயணாய. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சத்யநாராயணாய நமோ நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக.